ஃபுட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிஷன். இது ஏங்க கவர்மெண்ட் பார்க்கணும்? இதை பற்றி என் கவர்மெண்ட் கவலை பண்ணணும். சாப்பாடு ஒரு நாடு நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல உணவு, எல்லாத்துக்கும் போதுமான உணவு கிடைக்கணும். உணவில் என்ன இருக்கணும்? போதுமான ஊட்டச்சத்து இருக்கணும். சாப்பாட்டில் என்ன முக்கியமாக இருக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். கார்போஹைட்ரேட் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபேட்டு, அப்புறம் புரோட்டீன் புரதம், அப்புறம் மினரலு விட்டமின்ஸ், அப்புறம் தண்ணி, அப்புறம் நார்ச்சத்து. இதெல்லாம் போதுமான அளவு கிடைக்கணும். அதான் சரி விகித உணவு. போஷாக்கும்பாங்க வட இந்தியாவில். பேலன்ஸ்டு டயட். இதெல்லாம் எது இதில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம். சரி, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பொருளாதாரத்தில் அப்போ எல்லாத்துக்கும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அரசாங்கம் உறுதி எடுக்கணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். உணவு பாதுகாப்பு என்பது ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும், சரியா, எல்லா சரிவிகித உணவு, சுறுசுறுப்பாக இருப்பதையும், ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிக்கும். சாப்பிட்றது மட்டும் கிடையாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? நல்லா எல்லாம் சரிவிகித உணவு சாப்பிடணும். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAO, ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAOன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமைப்பு இருக்குது யுனைடெட் நேஷனில். ஐநா சபை இருக்கு இல்லையா, அது அவங்க சொல்கிறாங்க ஃபுட் செக்யூரிட்டினா என்னங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான சத்தான உணவுக்கான உடல், சமூக, பொருளாதார அணுகுமுறை கொண்டிருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். அவர்கள் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், சமூகத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கணும், சரியா, நல்ல வருமானம் இருக்கணும், ஓகேவா? ஆமாம், இதெல்லாம் இருக்கணுன்றாங்க. MS சுவாமிநாதன் இப்போ தான் இறந்தாருன்னு நினைக்கிறேன் அவர். ஆமாம். சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம். சுற்றுச்சூழல் சுகாதாரம்னு என்ன அர்த்தம்? என்விரான்மெண்ட் நீட்டாக இருக்கணும், அந்த நோய் பரவாமல் சுத்தமாக இருக்கணும் சுற்றிலெல்லாம், அந்த சுகாதாரம். சானிடேஷன், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு. சின்ன நோய் தொற்று வந்தாலும் என்ன பண்ணணும்? மருத்துவ வசதிலாம் கிடைக்கணும். அப்புறம் கல்வி. ஏன் பார்த்துருப்போம். கல்வினா என்ன அர்த்தம்? நீ கல்வி ஆரம்ப கல்வி எழுத படிக்க கற்றுக்கிறது, கூட்டல் கழித்தல், கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ப்ளஸ் உன்னை சுற்றிலே நடக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். பேசிக்கான விஷயம் அந்த ஆரம்ப கல்வி. அப்போ அது புரிஞ்சு வச்சுருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கையை நடத்துவோம், வாழ்க்கை சிறப்பாக. ஓகேவா? அதுக்கு தான் படிக்கிறது. நம்ம எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாமல் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஊரில். வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அங்கே போய் வாந்தி எடுக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அங்கே கல்வினாவே என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, நமக்கு எதிரானது எதுன்னு புரிஞ்சிக்கணும். இதுதான் கல்வி. உடல், பொருளாதார, சமூக அணுகல் என்பது ஆகியவற்றுக்கான உடல், பொருளாதாரம், போதுமான உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், போதுமான வருமானம் இருக்கணும், சமூக அணுகல் இருக்கணும், சோசியல் அப்ரோச் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இந்த சமூகத்துக்குள்ள நீ வரக்கூடாது, கோயில்களில் நீ வரக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றாங்க. பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? MS சுவாமிநாதன். கேட்பாங்க, இந்த கூட்டுரை சொன்னது யாருன்னு கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கிடைத்தல், அணுகுதல், உறிஞ்சுதல்.
உணவு பாதுகாப்பினுடைய 3 இது. முதல்ல உணவு போதுமான அளவு இருக்கணும், அந்த உணவு உனக்கு கிடைக்கணும், அப்புறம் சாப்பிட்ணும். உணவு கிடைத்தல் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பதாகும். இது உள்நாட்டு உற்பத்தி, இருப்பு மற்றும் இறக்குமதியில் மாற்றங்கள் பற்றிய ஒரு செயல்பாடு. உள்நாட்டில் இப்போ 100 கிலோ அரிசி வேணும் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்கா சொல்லுவாங்க பாருங்கள். இன்னும் 3 வருஷத்துக்கு தேவையான இருப்பு இருக்குது அரிசி சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டாக் வச்சுருக்கிறது. அப்புறம் ஒரு வேளை ஸ்டாக்கு பத்தலை அப்படின்னா என்ன பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும். அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஏற்றுமதி பண்ணலாம். அதெல்லாம் உள்ளடக்குனது. கிடைத்தல், அக்சஸ், அணுகுதல். வாங்கும் திறன் பற்றிய கூற்று. வாங்கும் திறன்னா என்ன வேணும் உங்களுக்கு, ஆசை இருக்குது சாப்பிட்ணுன்னு, அதை வாங்கணுன்னா என்ன வேணும், பணம் வேணும். பணம் எப்படி கிடைக்கும், பேங்கில் போய் அச்சடிச்சிக்கலாமா, வேலை செய்யணும். எனவே இது ஈட்டுதலுக்கான திறன்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கணும், உனக்கு திறமை இருக்கணும், அந்த திறமைக்கு ஏற்ற வேலை இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. திறன்களும் வாய்ப்புகளும். உனக்கிட்ட டேலண்ட் இருக்குது, டேலண்ட் இருக்குது, ஆனால் வேலை கிடைக்கணுமே. வாய்ப்புகள் ஒருவரின் சொத்துக்கள் மற்றும் கல்வியுடன் தொடர்புடையது. ஆமாவா, திறன் வாங்கிறதுக்கான திறனை வச்சுக்குவோம். உங்கள் அப்பா அம்மா நிறைய சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க, நீ என்ன பண்ணலாம், ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஊர் நியாயம் பேசிட்டு உட்காந்துருக்கலாம். ஓகேவா, சரி. சொத்து இல்லை, வேறு எப்படி உன்னால் பணம் சம்பாதிக்க முடியும், கல்வி கற்றுக்கிட்டால் உனக்கு பிடிச்ச வேலைக்கு போகலாம். ஆமாவா, கல்வினா என்ன அர்த்தம், உனக்கு சுற்றியில் நடக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ளுதல், இதோட தொடர்புடையது. அப்போ கல்வி இருந்துச்சுன்னா நிறையா சம்பாதிக்கலாம். உனக்கு தேவையான உணவெல்லாம் என்ன பண்ணலாம், வாங்கி நுகரலாம். உறிஞ்சுதல், சாப்பிட்றது. உடம்புல சத்து இருக்கணும். முதல்ல சாப்பிட்றது எல்லாமே ஜீரணமாகுமா, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த 3ஓடு தொடர்புடையது. உணவு கிடைத்தல், சரி கிடச்சிருச்சு, அது வாங்கிறதுக்கு கொண்ட பணம் இருக்கணும். சாப்பிட்டீங்கன்னா அதை ஜீர்ணிக்கிறதுக்கு உடம்புல சத்து இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். 3ஓடு தொடர்புடையது. கேட்பாங்க, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் எது எது? பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். போதுமான அளவு என்ன இருக்கணும், தானியங்கள், உணவு தானியம் இருக்கணும். ஆமாம், இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. தமிழ்நாட்டிலே 67க்கு முன்னாடி வரைக்கும் என்னல்ல, எல்லாத்துக்கெல்லாம் நீ நினைக்கிறலாம் வாங்கி சாப்பிட முடியாது. பெரியார் அவங்களுடைய திராவிட என்ன செஞ்சது கிழிச்சதுன்னு சொல்கிறானுங்களா, அவன் நினச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். முதல்ல செருப்பு போட முடியாது, நீ இசுசு காரில் போக முடியாது, நீ செருப்பே போட முடியாது, நீ தோலில் துண்டு போடக்கூடாது, உதைப்பானுங்க. ஆமாம், எடுத்து இடுப்பில் கட்டிக்கணும், அக்கில் கட்டிக்கணும், செருப்பே போட முடியாது. நீ முதல்ல ஒரு படத்தில் கட்டுவான் பாரு, எங்கள் தெருவில் செருப்பு போட்டு போயிட்டாங்க, அந்த பிள்ளையை அடிச்சிடுவாங்க. அதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருந்த விஷயம் தான், உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்பயும் பாருங்கள், கருவறைகள் விட மாட்டானுங்க உங்களை, இருக்கா, அதெல்லாம் இருக்குது. அதை மட்டும் இன்னும் லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க கடவுள் பேரை சொல்லி. முன்னாடி தெருவுலையே போக முடியாது. அதுவும் இந்த ஜாதிக்காரனா என்கிட்ட இருந்து அவ்வளோ தூரம் தள்ளி நிற்கணும், அந்த ஜாதிக்காரனா இன்னும் அவ்வளோ தூரம் தள்ளி நிற்கணும், இன்னொரு ஜாதிக்காரனா அவ்வளோ தூரம் தள்ளி நிற்கணும். அப்படி தான் இருந்துச்சு. அதெல்லாம் உடைக்கணும்னு சொல்கிறாங்க. அது திட்டமிட்ட வளர்ச்சி நடக்குது. அதேமாதிரி அரிசி, நெல், நீ உனக்கு வேலை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டேன்னா அந்த கிராமத்தில். அப்புறம் கடைசியில் பண்ணையார் விவசாயத்தில் வேலை செஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பான், அவன் கொடுக்குறது தான் அவனுக்கு. அதை அப்புறம் மற்ற தொழிலாளருக்கெலாம் அவனுக்கு அந்த வருஷம் அவனுக்கு வேலை செஞ்சுருப்பான்ல, துணி துவைச்சிருப்பான், முடி வெட்டியிருப்பான், அவன் கொண்டு வந்து கொடுப்பான். இப்படி தான் சாப்பிட முடியும். அப்போ நீ என்ன பண்ண முடியாது, சுதந்திரமாக வெளியில் போக முடியாது. தமிழ்நாடு இப்போ சிறப்பாக எப்படி சார் இருக்குனாக்கா, 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அப்போதைக்கு 67லேருந்து 75க்குள்ளே அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் அந்த ஆள். திருடன் சொல்லுவானுங்களா அங்கே ஒரு குரூப்பு, அந்த ஆள் பார்த்துருப்போம். நிலம் உழுகிறவனுக்கே சொந்தம் மாற்றி விட்டு
அதுக்கப்புறம் ரேஷன் கடை எல்லா ஊர்லேயும் ஓப்பன் பண்ணி இந்தியாவிலே முதல்ல மாநில உணவு பாதுகாப்பு கழகம்னு ஒன்று உருவாக்கி சிவில் சப்ளை கார்பரேஷன் உருவாக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரேஷன் கடை அவங்க தான் கொண்டு வர்றாரு. அந்த ஆள் தான் கொண்டு வந்தார். எவனுமே சொல்ல மாட்டாங்கிறான், என்னன்னே தெரில. ரேஷன் கடை போகுது, எல்லா இதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கிது. ஜமீன்தார்கிட்ட இவனுங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் உடையுது. அப்போ தான் மக்கள் அங்கேருந்து ஜமீன்தாரை நம்ம வேண்டான்னு ஒரு சூழல் ஏற்பட்டு படிக்க பசங்கள் அனுப்பிவிட்றான். என்னை மாதிரி கஷ்டப்படாத, போய் படித்து சிட்டியில் போய் படித்து பெரிய ஆளாகிக்கோ அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்புறம் இடஒதுக்கீடுலாம் கொடுக்குறாங்க. அதான் சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியா திட்டமிட்ட வளர்ச்சியினை பின்பற்ற முடிவு செய்தது. பிளான்டு எக்கானமி 5 ஆண்டு திட்டம் போட்டாங்களா, அதெல்லாம் முதல் 5 ஆண்டு திட்டத்தில் ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் முதல் 5 ஆண்டு திட்ட காலத்துக்கு யாருக்கு முன்னுரிமை தருவாங்கன்னு பார்த்தோம், விவசாயத்துக்கு. அப்போ தான் நிறையா டேம் கட்டினாங்க. காமராஜர் காலத்தில் டேம் கட்டினாங்க நீங்களே, அதுதான் இது. ஆரம்பத்தில் விவசாயத்துக்கு கவனம் செலுத்துகிறாங்க. அப்புறம் 2வது 5 ஆண்டு திட்டத்தில் 2ஆம் நிலை துறையை தான் சொல்கிறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வறட்சி, பயங்கரமான வறட்சி. அதனால தான் அமெரிக்காவே அவனுடைய ரூல்ஸை ரெகுலேஷனை தளர்த்திக்கிட்டு நமக்கு கோதுமை சப்ளை பண்ணியிருப்பான் அந்த காலகட்டத்தில். அந்நிய செலாவணி இருப்பு எதுக்கு தேவை? அப்போ வறட்சியில் இருக்கும், விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கும், உணவு தானிய பற்றாக்குறை. அப்போ என்ன பண்ணணும், வெளிநாட்டில் இருந்து தான் வாங்கணும். அதுக்கு என்ன வேணும், அந்நிய செலாவணி வேணும். அது பிரச்சனை கிடையாது. அடுத்தது, பணக்கார நாடுகளிலிருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில் இந்தியா கோர வேண்டியிருந்தது. கம்மியாக கொடு, எனக்கா பாவம் எங்காலெலாம் கஷ்டப்படுறாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி வாங்குறாங்க. அந்த பாருங்கள், அமெரிக்கா யூஎஸ்ஏ இருக்குல்ல, அவனுடைய சட்டத்தை மாற்றுறான், சிவில் சட்டத்தை மாற்றி 480 PL 480 பப்ளிக் லா 480 இந்தியாவுக்கு என்ன பண்ணுறான், உதவி செஞ்சு கோதுமை அனுப்பி வைப்பான். அப்போ தான் கோதுமையை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னால் கோதுமைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. வட இந்தியன் சாப்பிடுவான், நமக்கு கோதுமைக்கு சம்மந்தமே கிடையாது. வேறு வழி இல்லாமல் இதே தின்னுங்கடா அப்படின்னு கொண்டு வந்து போட்டானுங்க. நம்மளை மாதிரி வளர்ந்த ஒரு நாடுகள் இருக்குல்ல, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான். ஸோ அவனுக்கு நம்ம சாப்பாடு தயாரித்து போகணுன்னு சொல்லிட்டு ஹை ஈல்டிங் சீட்ஸ்லாம் உருவாக்குறாங்க. ஒட்டு விதை இருக்குல்ல, ஒரு நெல்லில் ஒரு செடி வருது, அது வச்சுன்னா 10 நெல் முளைக்கும். அதுக்கு புது என்னது 20 நெல் முளைக்கிற மாதிரி, 30 நெல் வர மாதிரி ஹை ஈல்டிங் சீட்ஸ், இந்த உயர் ரக விளைச்சலுக்கு. அதெல்லாம் வந்து அமெரிக்கா தான் தயாரிக்கிறானுங்க. ஹை ஈல்டிங் சீட்ஸ், நீர்ப்பாசன வசதி இருந்தால் தான் அது நிறையா தண்ணி ஊற்றணும், நிறையா அதுக்கு அந்த இந்த ஹை ஈல்டிங் சீடுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், உரம் போடணும். அதான் யூரியாலாம், ரசாயன உரம். சரியா, அதில் இது ஹை ஈல்டிங் சீடாக இதில் ஈஸியான பூச்சி உட்காரும், பூச்சி போய் அரிக்கும், நோய் தொற்று ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கான இது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் தயாரித்து விற்கிறானு. இப்போ கார்பரேட்டு தான் உங்களுக்கு ஹை ஈல்டிங் சீடு கொடுக்குறான், ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் கொடுக்குறான். அதேமாதிரி நீ பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வீட்டில் விதைக்கு வந்துட்டு இந்த வருஷம் அறுவடை செய்கிறோமா, அடுத்த வருஷத்துக்கு 1 மூட்டை 2 மூட்டை என்ன பண்ணுவாங்க, விதைக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. அடுத்த வருஷம் இந்த விதையை போட்டால் முளைக்கும். ஆனால் இந்த ஹை ஈல்டிங் சீட்லாம் அடுத்த வருஷம் நீ வந்துட்டு விதை எடுத்து வச்சு போட்டால் முளைக்காது. திரும்ப நீ எங்கே தான் போகணும், கார்பரேட்டுக்கு தான் போய் கையேந்துடும். சரியா, பயாலஜியில் பார்த்தோம்ல, விதை 2 வெரைட்டியை வந்து மிக்ஸ் பண்ணி புது வெரைட்டி உருவாக்குவாங்க, ஹை ஈல்டிங் சீட்ஸ். பயாலஜியில் பார்த்துருப்போம். அப்படி அப்போ உணவு உற்பத்தி பெருக்கும். பசுமை புரட்சி இந்தியாவில் உண்டு பண்ணுறாங்க. சரியா, பசுமை புரட்சினா என்ன சார், ஹை ஈல்டிங் சீட் இருக்கு இல்லையா, உயர் ரக விதைகள், மெயினாக அரிசி கோதுமை கேட்பாங்க. இந்த பசுமை புரட்சி திட்டம், பசுமை புரட்சினா ஒன்றும் கிடையாது, வீரிய வித்துக்கள், ரசாயன உரம்,
ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் பயன்படுத்துறது மூலிமா உற்பத்தி திறனை பெருக்குதல், விவசாய உற்பத்தி திறனை பெருக்குதல். அதானது பசுமை புரட்சி. 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் அதை கொண்டுட்டு வருவாங்க. பசுமை கேட்பாங்க, பசுமை புரட்சி எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னு. 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பசுமை புரட்சி எந்தெந்த பயிர்கள் பயிர் செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. அரிசியும் கோதுமையும் தான் மெயினாக. இந்தியாவில் முக்கியமான உணவு பயிர் எது? அரிசியும் கோதுமையும். இதெல்லாம் கேள்வி. சுதந்திரத்துக்கும் இப்போக்கும் அப்போ 100 கிலோ விளைச்சல் நம்ம இந்தியா முழுவதும் கிடச்சிது அப்படின்னாக்கா இப்போ எவ்வளோ இருக்குது? 400 கிலோ கிடைக்கிது அப்படின்றாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. உரம், அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகள், ரசாயன உரம் மானிய விலையில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தான் காரணம் உற்பத்தி பெருகிறதுக்கு. அப்புறம் கடன், விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கம் மூலிமா என்ன பண்ணுறாங்க? கடன் கொடுக்குறாங்க. விவசாய கடன், விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தா அவன் வருஷம் வருஷம் பயிர் செய்வான். அடுத்தது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை. என்னன்னு தெரியுமா? என்னது? போகக்கூடாதா? இப்போது ஒரு மூட்டை நெல் விளையிறதுக்கு விதை, பூச்சிக்கொல்லி மருந்து, உரம், அவங்க உழைப்பு இதெல்லாம் சேர்த்துனோம்னாக்கா குறைஞ்சபட்சம் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு மூட்டை விளைவிக்கிறதுக்கு 100 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கூட அவனுக்கு லாபம் கிடைக்கணும்ல, ஒரு 10 ரூபா சேர்த்து 110 ரூபாங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஓகேவா? இப்போ அறுவடை செஞ்சான்னா அவன் சந்தைக்கு ஒரே டைமில் நெல்லெல்லாம் வரும். ஒரே டைமில் சப்ளை அதிகமாக இருக்குமா? டிமாண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். டிமாண்டோட சப்ளை அதிகமான என்ன ஆயிரும்? விவசாய விளைபொருளோட விலை பார்த்தோமா ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கணும். அதுதான் கான்செப்ட். எங்கே போனாலும் அதுதான் கான்செப்ட்டு. குறைஞ்சிடும். அப்போ 110 ரூபா இருந்தால் தான் அவன் பொழப்பே நடத்த முடியும். அவ்வளோ செலவாக இருக்குது அதில். அப்போ வியாபாரிகள் அவன்கிட்ட அடித்து விலை வாங்குவாங்க. 50 ரூபா கொடு, 40 ரூபா கொடுன்னு வாங்கிக்கிறான். லாஸ் அவனுக்கு பயங்கர லாஸ் ஆகிடும். அப்போ விவசாயம் இந்த பொருளை என்ன பண்ண மாட்டான்? பயிர் செய்ய மாட்டான். அதுக்காக தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. 110 ரூபாயா ஒரு மூட்டை, நான் எடுத்துக்கிறேன், சரியா? அப்போது சந்தைக்கு வருது, சந்தையில் ரேட்டு கம்மியாக இருக்குது, இவன் கொண்டு வந்து எங்கே கொடுத்துருவான்? கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துருவான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாரத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் நெல் உற்பத்தி நாங்கள் கொள்முதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனை கலைச்சி விட்டானுங்க. நம்மளுக்கு தான், நம்ம ஆளுங்க தான் கையெழுத்து போடுறது, நம்ம ஆளுங்க தான். அதுக்கு பார்ப்போம். ஒன்றிய அரசாங்கம் தான் பணம் கொடுக்கணும். அதுக்கு நான் கொள்முதல் செஞ்சுருக்கேன், பணம் கொடுறான்னு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுமாதிரி ஈரப்பதம், இவ்வளோ ஈரப்பதத்தில் இருந்தால் தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு இருக்குது. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரப்பதத்தோட அளவு அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. நேற்று முந்தான தமிழ்நாடு கவர்மெண்ட் நியூஸ் பார்த்தீங்களா? அதெல்லாம் நடக்கும். அதை விட்டுருங்க. அந்த மாதிரி அப்போது விவசாயி அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வரான், கவர்மெண்ட் வாங்கிக்குவாங்க. அதே வெளியில் 110 ரூபாயோட அதிகமாக சந்தையில் ஓப்பன் மார்க்கெட்டில் வச்சுருந்தா அங்கேயும் விற்றுக்கலாம். அங்கே யாரும் அந்த ரேட்டுக்கு வாங்கிக்க மாட்டேங்கிறான், கம்மியாக தான் போகுது, அல்லது வாங்கவே மாட்டேங்கிறான், நீ கவர்மெண்ட் வந்து கொடுத்துடலாம். இப்போ அதேமாரி இந்தியாவிலே அதிகமான அந்த கொள்முதல் நிலையம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான். போன வாரம் ரிப்போர்ட் படி அதுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிகமான இப்போ குடோனு இந்த 4 வருஷத்தில் கட்டியிருக்காங்க, பர்மிஷன் ஆகி. அதுக்கு அவார்டு கரண்ட் அஃபேரில் வரும், பார்த்துக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அப்போது அறுவடை காலங்களில் இந்த மெயினாக நெல், கோதுமையில் வந்து அரசாங்கம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை ப்ரொக்யூர் பண்ணி குடோனில் வச்சுருப்பாங்க. அதை கம்மி ரேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ரேஷன் கடையில் சேல் பண்ணுவாங்க. அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவுக் கழகம் கேட்பாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா.
இந்திய உணவுக் கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது. ஏன்னா குறுவை நல்லா இருந்தாலும் 3 தடவை தான் விளையும், அறுவடை செய்வாங்க. அப்போ வருஷத்தில் 3 கேப்பில் அறுவடை செய்கிறத ப்ரொக்யூர் பண்ணி வச்சு வருஷம் முழுவதும் என்ன பண்ணணும், டெய்லியும் அரிசி கிடைக்க வைக்கணும். யார் அந்த வேலையை பார்த்துக்கிறா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க, அதில் காலி பண்ணிட்டாங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அவன்கிட்ட தான் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம். அது முன்னாடி இருந்துருக்கு. உணவு தானிய உற்பத்தியின் விரைவான அதிகரிப்புடன் பால், கோழி, மீன் உற்பத்தியில் பொருத்தமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தின் விளைவாக சுதந்திரம் 2000களின் நடுப்பகுதி சுதந்திரம் அடைந்தா சுதந்திரம் அடையும் பொழுது 2000 நடுப்பகுதி பால் உற்பத்தி 8 மடங்கு அதிகமாக இருக்காமா. நெல் தானிய உற்பத்தி எத்தனை மடங்கு அதிகமாச்சுன்னு பார்த்தா 4 மடங்கு. பால் உற்பத்தி 8 மடங்கு அதிகமாக இருக்குது. எப்படி அதிகப்படுத்தினாங்க? கால்நடை பராமரிப்பு துறைன்னு ஒன்று இருக்குது. வெளிநாட்டு கலப்பின மாடுகளை கொண்டு வந்து சரியாக உற்பத்தியை பெருக்கிறாங்க. முட்டை உற்பத்தி 40 மடங்கு அதிகமாகமா. முட்டை இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை இல்லை, நம்ம வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த முட்டை எல்லாமே எப்போ நடந்ததுன்னா இந்த 90s தான். எல்பிஜி பாலிசி வந்துச்சுல, அதுக்கப்புறம் வந்தது தான். பிராய்லரும் சரி, அந்த முட்டை சரி, எல்லாமே அப்போ தான். அதேமாரி மீன் உற்பத்தி பண்ணை கிண்ண அதில் அது 13 மடங்கு அதிகமாக இருக்காமா. பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் அது மட்டும் நமக்கு எண்ணெயில் பற்றாக்குறையாகவே இருக்குது. தன்னிறைவு பெறுவதில் வெற்றி பெறவில்லை. இப்போ தானியங்கள், பால், முட்டை, மீன் அதெல்லாம் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். வெளிநாட்டை கையேந்த வேண்டாம். நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். கேட்பாங்க, அதை பார்த்துக்கங்க. பட் பருப்பு, எண்ணெய் வித்து மட்டும் என்ன இல்லை, இந்தியாவில் இல்லை. தன்னிறைவு அடையில வெளிநாட்டில் இருந்து தான் வாங்குகிறோம். பாமாயில் அங்கேருந்து வாங்குகிறோம். ரேஷன் கடையில் ஊற்றுறாங்களா பாமாயில்? எங்கேருந்து? வெளிநாடு தான். எந்த நாடு? மலேசியா, அங்கேருந்து வருது. சரியா? ஆமாம். பருப்பு வகைகள் ஆப்பிரிக்காவில் விளைவிச்சு இங்கே கொண்டுட்டு வராங்க. பாமாயில் பார்த்தாலும் மலேசியாவில் தான் அந்த சீன் ரஜினி படம் ஒன்று வருமே, அங்கே உள்ள தொழிலாளர்களுக்காக போராடுவார் ரஜினி. என்னங்க படமாக பார்க்கலையா யாரும்? அது எந்த நாடு எது இல்லை, போனோமா கை தட்டினோமா தலைவரை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கிறீங்க. இந்த மலேசியாவில் இங்கேருந்து போன தமிழர்களுக்காக போராடுற மாதிரி அந்த கதை வரும். சரி, பாவங்க அந்த இதெல்லாம் யார் டேரக்டர்லாம் அப்படிலாம் ஏதாவது புரிஞ்சுக்கிங்களான்னு கஷ்டப்பட்டு எடுக்கிறான். நம்ம எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். தலைவர் அப்படி தலைமுடி எப்படிம்பார் இப்படின்பாட்டா 4 பேர் அடிப்பார், அவ்வளோதான். ஒரு கை தட்டினோமா ஒரு லவ் சீனு, ஒரு ஜோக்கு, சிரிச்சுட்டு எந்திரிச்சு வந்துடணும். இறக்குமதி கேட்பாங்க கொஸ்டின். இதில் இருந்தால் கொஸ்டின் வரும், பார்த்துக்கோங்க. சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து 2000க்குள்ளே ஆமாம் உணவு தானிய உற்பத்தி எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது? பால் உற்பத்தி, மீன் உற்பத்தி இதெல்லாம் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது? இன்னும் நம்ம எதில் தன்னிறைவு அடையலை, வெளிநாட்டை நம்பியிருக்கோம். அங்கேருந்து இறக்குமதி பண்ண சூழல் எது? பருப்பு. பருப்பெல்லாம் ஆப்பிரிக்காவில் போய் நம்ம ஆளுங்க அங்கே காட்டை பிடிச்சி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம எண்ணெய் வித்துக்கள் இங்கே மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஒரு விலை நிர்ணயிப்பாங்க. நிபுணர் குழுவாக நிர்ணயிக்கப்படும். நிறைய பேர் கொண்ட நிபுணர் குழு, விவசாயிங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அப்போது ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது? குவிண்டால்னால் எத்தனை கிலோ? 100 கிலோ. இவ்வளோ 2000ரூவாங்க. அப்போது ஒரு 200ரூவா சேர்த்து போடு, 10%. அப்போ 2200ரூவா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அப்படின்னா அந்த நிபுணர் குழு தான் என்ன பண்ணுவாங்க? ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். தங்கள் பயிர் விளைபொருளுக்கு நல்ல விலையை பெற்றால் ஓப்பன் மார்க்கெட்டில் ஏட்டால் 2200ரூவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் ஒரு குவிண்டால். ஓப்பன் மார்க்கெட்டில் 3000 ரூபாய்க்கு போகுது. இங்கே தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, தனியார்கிட்ட வித்தரலாம்.
ஓகேவா? திறந்த வெளியில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் 2200 கம்மியாக போகுது. அப்போ தனியார்கிட்ட விற்க வேண்டாம், யார்கிட்ட கொடுத்தா போதும், அரசாங்கத்திட்ட வந்து விற்றுடலாம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ் இருக்குல்ல, ரேஷன் கடை, அதுதான் இது. முக்கியமான உணவுலாம் கொடுக்கணும் அவங்களுக்கு, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்க வைக்கணும் கம்மி ரேட்டில். ஆக்சுவலாக நீங்கள் ரேஷன் கடை அரிசி கேவலமாக பேசுவீங்க, ஆனால் அதோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 20 ரூபாயா இருக்கும் குறைஞ்சபட்சம். விவசாயிகிட்டேருந்து அதை வாங்கி அரைச்சி குடோனை வச்சு பாதுகாத்து அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்து சப்ளை பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 20 ரூபாயா இருக்கும். அதில் ஏதோ ஒரு மானிய விலையில் கவர்மெண்ட் கொடுத்துரும், யூனியன் கவர்மெண்ட்டு. அப்புறம் அதில் என்ன மானியம் போட்டு 3 ரூபா 4 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சு, 1 ரூபாய்க்கு மாறிச்சு தமிழ்நாட்டில். இப்போ ஃப்ரீயாக வந்துக்கிட்டு இருக்கு. 20 ரூபா வரும் குறைஞ்சது அந்த அரிசியோட விலை. அதான் பிடிஎஸ். தமிழ்நாட்டில் மட்டும்தான் யூனிவர்சல் பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். மற்ற மாநிலத்தில் என்ன இருக்குது? டார்கெட்டட் பிடிஎஸ். டார்கெட்டட்னா புரியுதா? எல்லாத்துக்கும் ரேஷன் கடையில் அரிசி போட மாட்டான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாத்துக்கும். இதே நீ உன்னோட டார்கெட்டட் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். மாநில அரசாங்கம் அவனோட நிதியிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒன்றிய அரசாங்கம் ஒரு 40-30% பேர்த்துக்கு அரிசி தரான்னு வச்சுக்கோங்க. மற்ற அரிசிலாம் யார் அந்த செலவை யார் ஏற்றுக்குவா? நம்ம மாநில அரசாங்கம். அதில் டார்கெட்டட் பிடிஎஸ் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவனுக்கு மட்டும் தான் அதை கொடுப்பான். சரியா? அதாவது வீட்டில் அது ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். தார்சு வீடு இருக்கக்கூடாது, இருந்தால் உனக்கு கிடையாது. டிவி வச்சுருந்தா இருந்துக்க, ஏசி வச்சுருந்தா கிடையாது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். பட் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க பிரச்சனை பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் இந்த சிஸ்டம். இப்போ அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். ரெகுலராக நீங்கள் ரேஷன் கார்டு போய் வாங்கலை அப்படின்னாக்கா அது வாங்க நீங்கள் போனால் தான் கிடைக்கும். வேறு யாரை கொடுத்து விட்டாலும் அப்போலாம் ஒருத்தங்க மட்டும் 10 ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் ரேஷன் கார்டு, பக்கத்து வீடு எல்லாத்தையும் அவங்க வாங்கி ஓப்பன் மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. நானே போய் கைரேகை வச்சா தான் நான் வாங்க முடியும். அப்போ நான் வாங்கலை அப்படின்னா என்ன இருக்கும்? ஸ்டாக் அங்கேயே இருந்துக்கும். தேவையில்லாமல் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு போகும். இங்கே வாங்கி சும்மா வாங்கி 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கேரளாவில் போய் விற்கிறான். நம்ம ஊர் ரேஷன் அரிசியை கேரளாவில் 50 ரூபாய்க்கு விற்கிறான். அதனால் அப்பப்போ பிடிப்பாங்க பாருங்கள். கடைச்சி செல்லப்பட்ட ரேஷன் அரிசி போன வாரம் கூட எங்கேயோ மாட்டுச்சு வண்டி, லாரி, நியூஸில் வந்துச்சு. குடும்ப அட்டை வச்சுருக்க எல்லாத்துக்கும் என்னது? ரேஷன் கொடுக்குறாங்க. சில அளவுகள் டார்கெட்டட் இருக்குல்ல, சில அளவுகள். மற்ற மாநிலத்தில் எல்லாத்தையும் அளவுகள் டார்கெட்டட் பிடிஎஸ் தான். அறுபத்தி 70 அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ரேஷன். 70க்கு முன்னாடி காமராஜர் பீரியட்லேயே சென்னை, கோயம்புத்தூரில் மட்டும்தான் ரேஷன் கடை. சாப்பாட்டுக்கு பஞ்சம். அப்போ தான் சாப்பாடே கிடைக்காது. அரிசி சோறு சாப்பிட்டா பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. 70க்கு அப்புறம் தான் அதை மாற்றுறாங்க. 70-71 ஃபுல்லாக மாநில சிவில் சப்ளை கார்பரேஷன் உருவாக்கி அது மூலிமா கொள்முதல் பண்ணி ரேஷன் கடை நிறையா ஓப்பன் பண்ணி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு 2013 நிறைவேற்றப்பட்டது. இது 50% நகர்ப்புற மக்களுக்கு உணவு தானியம் கொடுக்கணும். இதில் கிராமப்புறத்தில் 75% மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் ஏழ்மையில் இருக்கான், அவனுக்கு கொடுக்கணுங்கிறது அதோட கான்செப்ட். ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படிம்பாங்க, முன்னுரிமை குடும்பங்கள். மத்திய அரசாங்கம் 3 கிலோ கொடுப்பாங்க. 3 கிலோ 3 ரூபா 1 கிலோ மத்திய அரசாங்க விலை. யாருக்கு? இந்த முன்னுரிமை குடும்பங்களுக்கு மட்டும். கோதுமை 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னது? ரெண்டுமே ஃப்ரீ. அதை யார் எடுத்துக்குவா? அந்த 3 ரூபாய் 2 ரூபாய் உங்கள் சார்பில் யார் கொடுத்துருவா? மாநில அரசாங்கம். இந்த டார்கெட்டட் ஃபேமிலிக்கு மட்டும். நகரப்புறத்தில் இன்னும் 50% எல்லாத்துக்குமே போடுறான்ல, அந்த பணமும் யார் தான் போடுவா? இவன் 3 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான். மொத்த வேலை அவன் 10 ரூபாம்மா, 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு.
தமிழ்நாட்டுக்கு தான், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் அந்த நிதி சுமையெல்லாம் போய் சேரும். ஆமாம். திணை ஒரு வேளை இருந்தால் மில்லட்ஸ் ₹1 விற்கிறாங்களாம். நேஷ்னல் NFSC எனக்கு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வராங்க? 2013. இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்து மானிய விலையில் அரிசி விற்கிறத கட்டுப்படுத்துகிறா அப்படின்னு இந்த ஐடியாவை கொடுத்ததும் யார்? WTO தான். புரியுதா? 100% எல்லாத்தையும் வாங்க வச்சா என்ன ஆகும்? தனியார் அரிசி விற்காது. அதனால தான் இந்த மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை குறைச்சிட்டே வரும், போக குறைச்சிடுவான். அப்போ எல்லோரும் நீ கடையில் தான் வாங்கணும், தனியாரோட அரிசி சேல் ஆகும், வர்த்தகம் பெருகும். அமெரிக்கா கம்பெனி இங்கே வந்து விற்கலாம், ஆப்பிரிக்கா கம்பெனி இங்கே வந்து விற்கலாம். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் இதை கொண்டுட்டு போகிறான். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தொடர்ந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டுள்ளது. அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக அரிசி வழங்குகிறது தமிழ்நாட்டில். ஏன்னா இது அப்போவே நம்ம கண்மணி 2001 to 2006 பச்சை அட்டை வெள்ளை அட்டைலாம் கொண்டு வந்துச்சு கண்மணி. அப்புறம் செம்ம அடி விழுந்துச்சு எலெக்ஷனில், அதுலேருந்து அதில் டச் பண்ணாது. இல்லை 2013 தானே, அப்போயே மாற்றி விட்ருப்பாங்க. அப்போயே டார்கெட் எப்போ 2001 to 2006 டார்கெட் பண்ணி இந்த வேலையை பண்ணும். யூனியன் கவர்மெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்வாங்க. அப்புறம் அடி விழுந்தவுடனே ஐயோ அந்த டார்கெட்டெல்லாம் தேவையில்லை, இந்த அரிசி கிரிசி இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்கிக்கும் பேசாமல். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நம்பர் 1 2006 துவங்கப்பட்டது. 2016 துவங்கிட்டு அதான் சொன்னால இந்த 50% 75%க்கான மக்கள் இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தோட இந்த விலையில் வாங்கிக்குவாங்க. இவங்களே ₹3 கழிச்சிருவாங்க. மற்ற மக்களுக்கும் இவங்க தனியாக பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் தெரியுமா? இது ஒரு பெரிய கதையாச்சே. ஒன்றும் கிடையாது. கூட்டுறவு சங்கம்னாவே அது தனியார் நிறுவனம் அப்படின்னு பார்த்துருப்போம். நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருக்குது தெரியுமா? கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒன்றும் கிடையாது, பலசர கடை. இந்த ஏரியாவில் இருக்க நீங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சிக்கலாம். ஆள் கொஞ்சம் பணத்தை போட்டு 1000 2000 போட்டு அந்த சொசைட்டிக்கு ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சிக்குவீங்க. 5-6 பணியாளரை போட்டுருவீங்க. அவங்க உங்களுக்காக 1000 பேராக அந்த 1000 குடும்பத்துக்கு தேவையான பலசர ஜாமான்லாம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. உங்கள் பணத்தை போட்டு கடைய ஆரம்பிக்கிறீங்க. அங்கே வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவான்? உங்களுக்காக 1000 குடும்பம் இல்லை, எங்கே ஹோல்சேலாக கிடைக்கிது அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவான். அப்போ என்ன ஆகும்? உங்கள் கடை தானே, அதில் கலப்படம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. உங்கள் கடை தானே, ஹோல்சேல் நீங்கள் தானே வாங்கிட்டு வரான். லாபம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? லாபம் கம்மியாக இருக்கும். அப்புறம் லாபம் வருதா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த எம்ப்ளாயீஸுக்கு கரண்ட்டு பில்லு வாடகைலாம் கட்டினது போக மிச்சம் லாபம் இருக்கும். அந்த லாபத்தை யார் பிரிச்சுக்குவா? அந்த 1000 பேர் யார் மெம்பராக இருக்குன்னு அவங்களே பிரிச்சுக்குவீங்க. புரியுதா? அந்த மாதிரி செயல்படுறதா என்னது நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். இப்படின்னா இருக்குன்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. நிறைய பேர்த்துக்கு கூட்டுறவு படித்தவனுக்கு வேணால் தெரியும் ஏதோ அப்படின்னு. அது தனியார் தான் அரசாங்கத்தை தான் கேட்டால் அரசாங்கத்துக்குமா இல்லை அரசாங்கம் பாதி தனியார் பாதியுமா அதாவது சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கல. கூட்டுறவு சங்கம் மட்டும் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகிருந்தால் இந்தியா என்றைக்கே வளர்ச்சி அடைஞ்ச நாடு. வல்லரசே தவறான வார்த்தை நான் சொல்லுவேன். வளர்ச்சி அடைஞ்ச நாடாக மாறி இருக்கும். எக்ஸாம்பிள் டென்மார்க்லாம் இருக்குல்ல, அங்கே முக்கியமான தொழில மாடு வளர்க்குறது தான் முக்கியமான. மாடு வளர்க்குறது, பன்னி வளர்க்குறது, பால் கறக்கிறது. ஆனால் வளர்ச்சி அடைஞ்ச நாடு இப்போ லிஸ்ட் எடுங்க 10ல் அவன் இருப்பான். இன்னமும் என்னென்னா இந்த கூட்டுறவு கான்செப்டில் தான் அவங்க மாடு வளர்த்து பால் கறந்து
பால் ப்ராடக்ட்லாம் தயாரித்து விற்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறான். உலகத்தையே வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் எல்லா மக்களும் உணவு உடை இருப்பிடம் கிடச்சி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. எங்கே? டென்மார்க். இதை நம்ம புரிஞ்சிக்கல. ஏன்னா நம்ம புரிய வச்சா தான் உனக்கு புரிய வச்சா தான் நீங்கள் கேள்வி கேட்ப, அப்புறம் சாமி கும்பிட வர மாட்டேன், அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு புரியவே வைக்கல. அப்பையிலேருந்து பிளான் பண்ணியே. அதான் பிரச்சனை. எல்லாம் அவன் தொழிலை பார்த்துட்டு இனிமேல் சூப்பராக வளர்ந்துருப்போம். சிறந்த கல்வி இல்லை, சரியான கல்வி இல்லை, அப்படிதான் சொல்லுவோம். நுகர்வோருக்கு போட்டிருக்கா நுகர்வு. பொதுவாக மக்களுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவது கூட்டுறவு சங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்? கூட்டுறவு சங்கத்தை யார் உருவாக்குறா? நீங்கள் தான் உருவாக்குவீங்க. விலை நிர்ணயிக்கிறது யார்? நீங்கள் தான் நிர்ணயிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே தரமில்லாத பொருளை விற்றுக்குவீங்களா? அது குறைவான விலையில் தரமான பொருள். இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்டுள்ளன. முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். முதன்மைனா ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம சேலத்தில் இந்த குமாரசாமிப்பட்டி, அஸ்தம்பட்டி, இவங்க எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம ஏரியாவுக்கு ஒரு சங்கம் உருவாக்கிக்கலாம். அந்த மக்கள் செவ்வாப்பட்டை அந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம், குகை ஏரியா அந்த மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம், இப்படி அங்கங்கே உருவாக்கிக்கலாம். இப்போ சேலத்தில் எத்தனை சங்கம் வந்துடும்? 10-15 சங்கம். அது மாதிரி நிறைய ஊர் இருக்குல்ல, ஆத்தூர், அங்கங்கெல்லாம் ஒரு சங்கம் உருவாக்கிக்கலாம் அந்த மக்கள் சேர்ந்து. அதை என்னது ஃபஸ்ட் லெவல் பிரைமரி கன்சியூமர் கோஆபரேட்டிவ், முதன்மை நுகர்வோர் சங்கம், பிரைமரி கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இது மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ஒரு 50, 60, 100 சங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேலம் டிஸ்ட்ரிக் அங்கங்கே ஏகப்பட்ட சங்கம் இருக்குது. ஒவ்வொரு சங்கத்துலேயும் 1000-2000 பேர் உறுப்பினராக இருக்காங்க. 1000-2000 பேர்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, ஹோல்சேலாக பண்ணுறதுலாம் கஷ்டம். அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளது மட்டும் வேணால் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவான். பட் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, சீரகம், சோம்பலாம், இதெல்லாம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அங்கே தான் விளையும். அல்லது நம்ம இல்லை ஃபஸ்ட்டு நான் இதே வச்சுக்குவோம். இதெல்லாம் சேலம் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் மிளகு, இதெல்லாம் ஊட்டி, கொடைக்கானல் அங்கே கிடைக்கும். இந்த ஒரு சங்கத்துக்காரன் மட்டும் போய் வாங்கிட்டு வந்தானா ரேட் அடித்து வாங்க முடியாது. அப்போ இந்த எல்லா சங்கத்துக்காரனும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவான்? ஒரு சங்கத்தை உருவாக்குவாங்க. மாவட்ட மத்திய நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை. மாவட்ட மத்திய நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை. மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைன்னு சொல்கிறான்ல, அதாவது பண்டகசாலை தான் சரியான வார்த்தை. மாவட்ட மத்திய நுகர்வோர் கூட்டுறவு பண்டக. யார் உருவாக்குவாங்க அதை? இந்த சங்கம்லாம் இருக்குல்ல, பிரதம சங்கங்கள் சேலம் டிஸ்ட்ரிக் முழுவதும், அவங்களாம் சேர்ந்து ஆளு கொஞ்சம் பணத்தை போட்டு இந்த சங்கத்தை உருவாக்குவாங்க. எப்படி? இந்த சங்கம் இந்த ஏரியாவில் உள்ளக்கூடிய மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறான். அது மாதிரி இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரதம கூட்டுறவு சங்கம்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்குவோம். இந்த சங்கங்களுக்கு வேறு மாவட்டம், வேறு எங்கேயாவது பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னாக்கா இவன்ட்ட ஆர்டர் கொடுத்துருவான். எல்லா சங்கமும் இவன்ட்ட ஆர்டர் கொடுத்துருவான். இப்போ மிளகா சேலம் டிஸ்ட்ரிக்டில் 50 பிரதம கூட்டுறவு சங்கம் இருக்கா, 50 பிரதம கூட்டுறவு சங்கத்துக்கும் எவ்வளோ மிளகு தேவை லிஸ்ட் எடுத்து அதை மொத்தமாக அங்கே ஒரே டைமில் தான் அறுவடை நடக்கும். ஏற்காடுலேயோ, ஊட்டிலேயோ, கொடைக்கானல்லையோ. ஊட்டியில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மிளகு, கொடைக்கானலில் இருக்குது, இங்கே இருக்கும். அங்கே போய் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு தேவையான பல்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குடோன் வச்சுருப்பான். பெருசில் பெரிய நிறுவனம் அங்கே சேமித்து வச்சுருந்து வருஷம் ஃபுல்லாக அவனுக்கு சப்ளை பண்ணுவான். அதேமாதிரி இந்த சங்கத்துக்கு லாபம் வருமா, அந்த லாபத்தை என்ன பண்ணுவான்? எல்லா சங்கத்துக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அடுத்தது இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது? 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை, மத்திய கூட்டுறவு சங்கம். இப்போ நமக்கு தேவையான பொருள் வட இந்தியாவில் இங்கே கிடைக்குது. சொன்னேன் இல்லையா, சீரகம், மிளகெல்லாம் இங்கே, சீரகம், சோம்பெல்லாம் இங்கே கிடைக்காது. மத்திய பிரதேசம் அங்கேருந்து தான் வரும் சீரகம், சோம்பெல்லாம். அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். அல்லது வெளிநாட்டில் ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது, அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுன்னா இவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக், இங்கேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் போக தேவையில்லை. இந்த எல்லா மாவட்ட மத்திய கூட்டுறவு இருக்குல்ல, சரி கூட்டுறவு மாவட்ட மத்திய நுகர்வு கூட்டுறவு பண்டகசாலை, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மாநில நுகர்வோர் கூட்டுறவு இணையன்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. மாநில நுகர்வு. அதில் யார் மெம்பரு? மாவட்ட மத்திய நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை இருக்குல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து அதை உருவாக்குவாங்க.
இவன் போய் வெளிநாட்டிலலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவான், வேறு மாநிலத்தில் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பான். இதில் யார் மெம்பரு? மாவட்ட மத்திய கூட்டுறவு மாவட்ட மத்திய கூட்டுறவு பண்டகசாலை. மாவட்ட மத்திய கூட்டுறவு பண்டகசாலை யார் மெம்பரு? பிரதம கூட்டுறவு சங்கங்கள், நுகர்வோர் சங்கம். பிரதம நுகர்வோர் சங்கத்தை உருவாக்குறது யார்? அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள். புரியுதா? இதை ஒழுங்காக செயல்படுத்தினா எப்படி இருக்கும்? என்றைக்கும் உருப்படியாக இருக்கலாம். ஆனால் எவனும் கேட்கவும் மாட்டான், அறிவாளி மாரியே சுற்றுவானுங்க, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க. அதனால தான் நாடு உருப்பிடல, அப்படியே பழகிட்டானுங்க. ஒன்று அடிமையாக இருக்கணும், மெயினாக எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாக உட்கார வச்சுருப்போம். எவ்வளோ பணம் மிச்சம் பண்ணலாம், ரேட் எவ்வளோ கம்மியாக இருக்கும், எப்படி தரமான பொருள் கிடைக்கும், அது நீ முதலாளி ஆயிடுவ அந்த சங்கத்துக்கு. இப்படி தான் முதல்ல 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சியின் காரணமாக இங்கிலாந்தில் பயங்கர பிரச்சனை. வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாம் மெஷின் தயாரிச்சிட்டான், வேலை இல்லா திண்டாட்டம் அதிகம். 18ஆம் நூற்றாண்டில் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகம். வேலை கிடைச்சா ஒரு கம்மியான சம்பளம். அப்போ கம்மியான சம்பளத்தில் தரமான பொருள் கிடைக்கல, அதுவும் பிரச்சனை. அப்போ தான் அந்த நுகர்வோர்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி அந்த சங்கத்துக்கு டீ எஸ்டேட்டு நம்ம ஊட்டியில் இருக்குது, ஒரு கூட்டுறவு பண்டகசாலை. ராக்டேல் முன்னோடிகள் கூட்டுறவு சங்கம்னு இருக்கும், நெட்டில் போட்டு பாருங்கள், இன்னும் இருக்குது. அவனோட நெட் ஒர்த்து வந்து இன்றைக்கி பயங்கர கோடிக்கான, உலகம் ஃபுல்லாக வச்சுருக்கான். சாதாரண வருமானம் இல்லை, அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இந்த நெசவு தொழிலாளர்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கின சங்கத்துக்கு உலகம் ஃபுல்லாக சொத்து இருக்குது. நம்ம இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்கோம்? அப்போது நம்ம தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்கோங்க, 8 கோடி பேர். 8 கோடி பேர்த்துக்கு சங்கம் தான் இது மாநில கூட்டுறவு பண்டகசாலை இணையம். அப்போ அவனோட நெட்வொர்க் எவ்வளோ இருக்கும், உலகம் ஃபுல்லாக இப்படி ஆயிருக்கலாம் பாருங்க. என்ன காரணம்? அறியாமை, அறிவில்லாதான் காரணம். சரி, அப்படியே வாங்க. கிராமப்புறங்கள் நுகர்வோர் பொருட்களை வழங்குவதில் 50,000க்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன. எதை சொல்கிறானுங்கன்னு எனக்கு தெரில. இதை சொல்கிறானா, நியாய விலை கடையை பற்றி சொல்கிறானான்னு தெரில. சரி, இந்தியாவில் உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் முக்கிய பங்கினை வகிக்கிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளின் 94% கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்தப்படுது. ரேஷன் கடை இருக்குல்ல, இதுவும் அப்போ பண்ணது தான். இந்த கிராமப்புறத்தெல்லாம் போனீங்கன்னா தெரியும், பிஎஸ்சிஎஸ்ன்னு இருக்கும், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு இருக்கும். கிராமப்புறத்தில் உள்ள இந்த ரேஷன் கடையெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். போய் பாருங்கள். ஏதாவது பிஎஸ்சிஎஸ் கொண்டப்பண்ணாங்கிப்பட்டி, பிஎஸ்சிஎஸ் கண்ணங்குறிச்சி அப்படின்னு இருக்கும், அவன்கிட்ட கொடுத்துருவான். ஏன்னா ரேஷன் கடை இருக்குல்ல, அதுக்கு ஒரு கடை போடணும், அதுக்கு பணியாளரை நியமிக்கணும், கணக்கு வழக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் எல்லாம். இது அரசாங்கம் செஞ்சால் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் சார்? இப்போ ரேஷன் கடையில் வேலை செய்கிறாலும் அவனும் அரசாங்க ஊழியர் தான், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவனு யார்? அரசாங்க ஊழியர் தான். இப்போ குரூப் 4 போய் சேர்றான்னு ஒருத்துங்க, குரூப் 4 கான்ஸ்டபிளையா போலீஸாக போய் சேர்ற, ஃபஸ்ட்டு மாதமே உனக்கு எவ்வளோ சம்பளம்? 19 சில்லரை வரும். கைக்கு வாங்குறது 25,000 வரும், கைக்கு வாங்குறது 19 சில்லரை வரும். அப்புறம் வருஷம் இன்க்ரிமெண்ட் போடணும். போட்டுகிட்டே போனால் என்ன ஆகும்? 1 லட்சம் ரிட்டையர்ட் ஆகும்பொழுது 1 லட்சம் வாங்குவான் அந்த போலீஸோ அந்த குரூப் 4 ஆஃபீஸரோ. அப்போ அதேமாரி சம்பளம் தான் என்ன கொடுக்கணும்? அரசாங்கம் நடத்தினா ரேஷன் கடை ஊழியருக்கு கொடுக்கணும். அவ்வளோ கொடுத்தா என்ன ஆகும்? பணம் இருக்காது. அதனால தான் வேறு செட்டப் கொண்டு வராங்க. கம்மி செலவு இருக்கணும், மக்களுக்கு அரிசி கம்மி ரேட்டில் கிடைக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணிட்டான், அது கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி அவன் இல்லாமல் கூட்டுறவு சங்கத்திட்ட கொடுத்து நீ பராமரிச்சுக்கு ஆளை போட்டுக்கோ, அவனுக்கு தொகுப்பூதியம் கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸட் 10,000 10,000 5,000 5,000. இப்போ 5,000 நினைக்கிறேன் ரேஷன் கடையில் இருக்கிறவனுக்கு. தெரியல, கேட்டு பார்க்குறேன், கேட்டு சொல்கிறேன். ஸோ அதை அப்படி யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? அதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு சங்கம் தான் இருக்குது, அந்தந்த கூட்டுறவு சங்கத்திட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளில் 94% யார் ரன் பண்ணுறா? கூட்டுறவு சங்கம். மிச்சம் 6% ரேஷன் கடையை மட்டும்தான் யார் வச்சுருக்கா? கவர்மெண்ட் டைரெக்டாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கான். புரிஞ்சுதா? ரைட். அது நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் மட்டும் கிடையாது. நம்ம சேலத்தில் இருக்கிறலாம் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கும், சிட்டிக்குள்ளே இருக்கிறது. சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு பண்டகசாலை நியாய விலை கடை அப்படின்னு தான் இருக்கும்.
அங்கே உள்ள பொருள் அங்கே சேல் பண்ணுவாங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா. சோப்புக்கு இப்போ பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட் கொடுக்குறது அரிசி, பருப்பு, எண்ணெய், இது தான். சர்க்கரை, கோதுமை, அவ்வளோதானே இருக்குது. அதுபோல் அவங்கள உப்பு வாங்க சொல்லுவான், சோப்பு வாங்க சொல்லுவான். அந்த கூட்டுற பண்டை சாலையில் வர்றது ₹1 எட்டனா கம்மியாக இருக்கும். சரியா? ரைட். பற்றாக்குறை பகுதிகளில் வழங்குவதற்காக தாங்கி இருப்பு செய்யப்படுகிறது. தாங்கி இருப்புனா பஃபர் ஸ்டாக் இங்கிலீஷில். பஃபர் ஸ்டாக். ஒரு இடத்துல குடோனில் சேமித்து வச்சுருவாங்க. கணக்கு இருக்குல்ல, இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 120 கோடி பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் ரேஷன் கடையில் அரிசி நம்ம வாங்கணும்? 100 கோடி பேர். 100 கோடி பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு இத்தனை கிராம் தேவை, இத்தனை கிலோ தேவை. அப்போது ஒரு வருஷத்துக்கு இத்தனை கிலோ தேவை. அது மாதிரி 3 வருஷத்துக்கு வச்சுருப்பாங்க ஸ்டாக். உணவு தானிய பற்றாக்குறை இல்லை, இத்தனை வருஷத்துக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லுவான் பாருங்கள் நியூஸில். இதை தான் சொல்கிறான். என்ன ஈஸ்வரன் ஆச்சரியமாக பார்க்குறீங்க? அதுக்கு தான் கவர்மெண்ட் அதான் செய்யணும். பட்ஜெட்டில் ஒதுக்குவாங்க பாருங்கள். இப்போ பட்ஜெட், ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட் இருக்கா, நாளான்னைக்கு தாக்கல் பண்ணுறாங்களா? நாளான்னைக்கு தாக்கல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் பேசுவாங்க. யார் எழுதி கொடுக்குறத பேசணும்? அமைச்சரவை என்ன எழுதி கொடுக்குறதோ அதை ஒரு காமா, ஃபுல் ஸ்டாப் எதுவுமே மாறக்கூடாது, அப்படியே வாசிக்கணும். அதே தான் மாநிலத்தில். ஒரு அப்பா டக்கர்லாம் கிடையாது. இவன் யார்? சும்மா கௌரவ போஸ்ட்டு, மக்களோட பிரதிநிதிலாம் கிடையாது இவங்க 2 பேருமே. ஆமாம், வாசிப்பாங்க, கவனிங்க. என்ன பார்ட்டிபேன் கேளுங்க. அல்வா கிண்ணங்கள் பார்த்துனீங்களா? அதெல்லாம் கரண்ட் அஃபேரில் வரும். பட்ஜெட் தயாரிக்கும் பொழுது அங்கே இருந்து யாரும் வெளியில் வரமாட்டாங்க அதுக்குள்ளே, ஏன்னா சீக்கிரட்லாம் வெளியில் வந்துருன்ட்டு. ஓகேவா? மினிஸ்டர்லேருந்து எல்லோரும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஒரு வாரம்னாலும் அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த பாராளுமன்றம் செயலகம் இருக்குல்ல, அங்கேருந்து வெளியில் வரமாட்டாங்க. அப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அல்வாக்குன்றது எப்போயோ துவங்கியிருக்கும் போல் இருக்குது. அது இன்னும் தொடருது. ஆமாம், இல்லை அல்வா கிண்டி கொடுப்பாங்க. சாப்பாடு எல்லாம் உள்ளே போயிடும். ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு 10 நாளைக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்குவான். வெளியில் வர முடியாது. பட்ஜெட் அந்த யார் தயாரிக்கிறாங்களோ, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க தான் தயாரிப்பாங்க. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அது குளிர் இல்லை, அப்போ ஸ்வீட் சாப்பிட்ணும். அதுக்காக அல்வா கிண்டிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. சரியா? குளிருக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுமா சார்? அங்கே தான் ஸ்வீட்டே சாப்பிட்ணும். சாக்லேட் அங்கே தான் சாப்பிட்ணும். ஜாகிரஃபி, பயாலஜி முடித்தவங்களுக்குலாம் தெரியும், மற்றவங்க பார்ப்போம். சரி, இதன் மூலம் உணவு தானியங்கள் எது? பஃபர் ஸ்டாக். சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில். சொன்னல, அந்த அரிசி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சது ₹20 இருக்கும். அதுக்கு மேலே தான் கம்மியாக இருக்குது. ஆனால் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு போய் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசாங்கம் ₹3 விற்கிறான். அதை நம்ம மாநிலம் வாங்கி என்ன பண்ணுது? சும்மா ₹3 அவன் மானியம் கொடுத்துருவான். ஃபுட் செக்யூரிட்டியில் கவர் ஆகிறவனுக்கு ₹3 கொடுப்பான். கவர் ஆகாதவன் இருக்கால நகரப்புறத்தில் 50% தான் கவர் ஆவாங்க. மிச்சம் 50%க்கு எல்லாம் அவன் ₹20 சொன்னாலும் ரேட்டு மாநில அரசாங்கம் தான் அந்த காசு கொடுக்கும். அந்த காசு எங்கேருந்து வரும்? நம்மளோட வரி பணம் தான். ஆனால் பணக்காரன் வாங்காதவெல்லாம் எழுதி கொடுறான்னு எழுதி கொடுக்க மாட்டான். கேட்டால் சலுகையெல்லாம் வந்தால் வராது அப்படின்னு உள்ளே அடிச்சிட்டு இருப்பான். மனசு இல்லை, அப்படியே பழகிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. அவ்விலை வெளியீட்டு விலை என்று அழைக்கப்படுகிறது. என்னடா வெளியீட்டு விலை? இதானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எம்எஸ்பி அந்த இதையே காணுமேங்க. இந்த பேரவே இல்லை. இந்த பேரவே அங்கே இல்லை.
அந்த கடைசி பேராவே காணும். பஃபர் ஸ்டாக், தாங்கி இருப்பு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவன் தான் பார்த்துக்கிறான். இந்திய உணவு கழகம் அவன் தான் வச்சுருக்கணும். சொன்னாலே எவ்வளோ பாப்புலேஷனு கொள்முதல் நிலையங்களை ஓப்பன் பண்ணி அதை கொள்முதல் பண்ணி அதை ஸ்டாக் வச்சுருக்கணும். அப்புறம் அரைச்சி எந்தெந்த ஏரியாவுக்கு நாடு முழுவதும் அனுப்பணுமோ அனுப்பணும். உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகள் வந்து அங்கே வாங்கிட்டு தேவைப்படுற மாநிலத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ரேட்டில் வாங்குவாங்க. இது தெரியாமல் நம்ம கண்மணி இவங்க தான் அடித்து வைப்பாங்க. நம்ம அந்த கோயம்புத்தூர் கண்மணி இருக்குல்ல ஒன்று, அது போயிட்டு என்ன ரேஷன் அரிசி இவ்வளோ கேவலமாக இருக்குது ஆச்சா பூச்சானுச்சு. அடுத்த நாள் பார்த்தாக்க இது நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் அனுப்புனதுமா அது உங்கள் பாட்டு அந்த 50%. அதுக்கப்புறம் பேச்சே இல்லை. ஆமாம், வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர். இன்றைக்கி முடிச்சிடலாம், முடிச்சுட்டு போயிடலாம். வாங்கும் திறன். வாங்கும் திறன்னு அர்த்தம். ஆமாம், பணத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கணும். பண்டம் மற்றும் பணிகளோட மதிப்போட பணத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கணும். பணத்தோட மதிப்பு இருந்தால் அதிகமாக இருந்தால் நிறையா வாங்குவாங்க. அதே மாதிரி விலை கம்மியாக இருக்கணும். அதே தான் இதெல்லாம் அந்த இது பார்த்தோம்ல, இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட்டு. அப்புறம் வருவாய் இருக்கணும் மக்கள்கிட்ட. வேலை வாய்ப்பு கிடைக்கணும். வேலை வாய்ப்பு கிடைச்சா என்ன ஆகும்? வருவாய் இருக்கும். வருவாய் இருந்தாக்கா பொருளை ஈஸியாக வாங்குவாங்க. ரைட். ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருள்கள் அல்லது சேவையின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு. ஓகேவா? வாங்கும் திறன். ஏமா அப்போது 100 ரூபா இருக்குது, 100 ரூபாயை வச்சு எவ்வளோ பொருள் உங்களால் வாங்க முடியுது, அதான் வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுனாக்க பர்ச்சேசிங் பவர் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் 50 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எவ்வளோக்கு விற்கிது? 70 ரூபா. ஆனால் உங்களுக்கு வருமானம் அதே அளவு தான் இருக்குது, 100 ரூபா தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஆனால் அரிசி வாங்குறத குறைக்க முடியாது, அரிசி முக்கியமான சாப்பாடு. அப்போ என்ன பண்ணுவோம்? பால் வாங்கிறது, காய்கறி வாங்கிறதுலாம் குறைச்சிக்குவாங்க. சரியா? அப்போ விலைவாசி உயர்ந்ததுன்னா என்ன ஆகும்? விலை ஏறும் பொழுது வாங்கும் திறன் குறையும். விலை குறையும் பொழுது வாங்கும் திறன் அதிகமாகும். 50 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு, இப்போ 30 ரூபா ஆயிடுச்சு. அப்போ 100 ரூபா தான் உனக்கு வருமானம். 30 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம்? அரிசி வாங்கிடுவோம். எக்ஸ்ட்ரா 20 ரூபா இருக்குது, அந்த 20 ரூபா வச்சு என்ன பண்ணுவோம்? வேறு பொருள் வாங்குவோம். ஓகேவா? எத்தனை கிளாஸ் பார்த்துருக்கீங்க? 8. சீக்கிரம் பாருங்கள். அடுத்து வாங்கும் திறனை பாதிக்கும் காரணி அதிக மக்கள் தொகை. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 1.7 உள்ளது. அதிக மக்கள் தொகை அதிக தேவைக்கு வழிவகுக்கிறது. ஆமாம், மக்கள் தொகை பிறகு என்ன ஆகும்? தேவை அதிகமாகும். அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை. எனவே சாதாரண விலை அதிகமாக இருக்கும். எனவே இது குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாங்கு சக்தியை பாதிக்கும். புரியுதா? மக்கள் பெருகிட்டே போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம உற்பத்தி பெருக்கலை. அப்போ டிமாண்டோட சப்ளை எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்குது. டிமாண்டோட சப்ளை கம்மியாக இருந்தால் நான் விலைவாசி ஏறும். அப்போ வாங்கும் திறன் குறைஞ்சிரும். அதில் கிராமப்புறத்தில் ஸ்பெசிஃபிக்காக அவனுக்கு வருமானம் அவ்வளோதான் இருக்குது. இப்போ போய் கேட்டிங்கன்னா 200 தான் கூலி ஒரு நாளைக்கு. ஏறாது. 200 250 ரூபா அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடைக்காது. ஆனால் விலைவாசி மட்டும் ஏறிட்டு போகுது. அப்போ யார் அதிகமாக பாதிப்பா? நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க என்ன அப்பப்போ சம்பளம் கொஞ்சம் ஏறும், எல்லாம் பண்ணுவாங்க. டிஏன்னு சொல்கிறாங்கல்ல, டிஏ கவர்மெண்டில் டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? என்னது விலைப்படியா? டியர்னஸ் அலவன்ஸ். இந்த இன்ஃப்ளேஷனை சமாளிக்கிறதுக்காக சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிஏ. நார்மலாக நீ வருஷம் இன்க்ரீஸ் ஆக சம்பளம் உயர்த்தி கொடுப்பாங்க. அது வந்துட்டு உன்னோட சர்வீஸ் அதிகமாகறதுனால சம்பளம் அதிகம். சரியா? அது இன்க்ரிமெண்ட்டு. டிஏன்னு கொடுப்பாங்க. விலைவாசி ஏறுதா? டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு. சம்பளம் விலைவாசி ஏறுதில்ல, அதை வெறுத்து உங்களுக்கு சம்பளம்
அகவிலைப்படி உயர்வு, அந்த அகவிலைப்படி உயர்வு டியர்னஸ் அலவன்ஸ் 7% இன்க்ரிமெண்ட் தரேன், 10% தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட். சரியா, அடிப்படை சம்பளத்துலேருந்து சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் விவசாயிக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 250 ரூபா தான் சம்பளம், இன்னமும் அதே 250 ரூபா தான். ஆனால் விலைவாசியில் என்னாச்சு, ஏறிக்கிட்டே இருக்குது. அதான் அங்கே கிராம மக்கள் பாதிப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, அவனோட வாங்கும் சக்தி குறையும். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல், அதான் மக்கள் தொகை பெருச்சுன்னா என்ன ஆகும், விலைவாசி ஏறிக்கிட்டே போகும், வாங்கும் திறன் குறைஞ்சிரும். பொருளுக்கான தேவை, இந்த மக்கள் தொகை பெருக்கும், தேவை அதிகமாகுது. அப்போ என்ன ஆயிரும், விலைவாசி உயரும், வாங்கும் திறன் குறைஞ்சி போயிடும். பொருளோட விலை கூடிச்சுனாக்கா நாணயத்தோட மதிப்பு என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். பணத்தோட மதிப்பு அன்றைக்கி பார்த்தோம்ல, அது புரிஞ்சிருந்தால் அது புரியும். இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்ல, அது பொருளின் உற்பத்தி மற்றும் அளிப்பு. உற்பத்தி செஞ்சு உற்பத்தி ஆனால் தான் ஆகும், சந்தைக்கு வரும் பொருள். அது கம்மியாக இருந்தது, கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், பொருளோட பண்டம் மற்றும் பணியோட அளிப்பு கம்மியாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது, விலை அதிகமாகிடும், வாங்கும் திறன் குறைஞ்சி. ஒரே விஷயந்தான், சும்மா மொக்க விஷயம், அதையே போட்டு சுற்றி சொல்லியிருக்கானுங்க. வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இதை எதில் மதிப்பிடுவாங்கன்னு பார்த்தோம், யூஎஸ் டாலரில். கரெக்டாக பிபி பிபின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்பாங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. முன்னாடியே நடத்தினது தான். சீனா நம்பர் 1, ஆனால் பாப்புலேஷன் அதிகம். 2வது இடத்துல யார் இருக்கா, அமெரிக்கா. நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோமா, 3வது இடத்துல. ஆனால் அமெரிக்கா கூடலாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஃப்ரான்ஸை நம்ம பின்னுக்கு தள்ளிட்டு பெருமை பேசுவான். ஃப்ரான்ஸ் மக்கள் தொகை எவ்வளவு, 3-4 கோடி தான் இருக்கும். நம்ம மக்கள் தொகை எவ்வளவு, 145 கோடி. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லுவானுங்க. இந்தியா 3வது இடத்துல. ஜப்பான்லாம் 6 கோடி தான். இந்தியா தமிழ்நாட்டு பாப்புலேஷன் தான், நம்மளை கம்பேர் பண்ணி சொல்லுவானுங்க. சரியா, இதெல்லாம் இதுவே பொய், இது எடுத்துக்கவே கூடாது. வறுமை மற்றும் சமத்துவமின்மை. இப்போ இந்தியாவே எடுத்துக்குவோம். தமிழ்நாடு எப்படி இருக்குது, வட இந்தியாவோட நம்ம டாப்பில் இருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா இருக்கும், ஈக்குவலாக போடா அப்படின்னு கெத்தா காலர் தூக்கி. கிராமத்தில் இருக்கிறோம், அப்படி தான் காலர் தூக்கி விட்டு தான் போவாங்க. ஒருத்தனை இப்போலாம் அமுக்கிறதுலாம் குறைஞ்சி போச்சு. அதே வட இந்தியா போனீங்கன்னா மேல் ஜாதிக்காரனையும் கீழ் ஜாதிக்காரன் கை கட்டி தான் நிற்கணும். இவன் எல்லோரும் கடைசியாக ஒருத்தன்ட்ட போய் கை கட்டி நிற்பானுங்க, அது வேறு. அப்போ ஈக்குவாலிட்டி கிடையாது. அப்போ அவன் பசங்களுக்கு கல்வி கிடைக்காது. கல்வி கிடைக்கலன்னா அடுத்த லெவலுக்கு அவனால் போக முடியாது. அடுத்த லெவலுக்கு போகலாம், இன்னும் வறுமையிலே இருப்பான். அப்படி இருக்கிற பிசி எம்பிசின்னு எஸ்சி கூட கிடையாது, பிசி எம்பிசி தான் அங்கேருந்து வேலை தேடி ஓடியாரான். நம்ம ஊரில் உள்ள பிசி எம்பிசி எப்படி இருக்கான், அவங்க ஊரில் பிசி எம்பிசி எப்படி இருக்கான் பார்த்துக்கோங்க. அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அங்கே வளர்ச்சி அடையலை. சரியா, அப்போ இந்த மாற்றம் நடந்ததுக்கு என்ன காரணம், நீங்கள் செயல்படுத்தின அந்த திட்டங்கள். இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ளது. மொத்தமாக சேர்த்து சொல்கிறான். 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம், சொத்துக்களின் விகிதம் அதிகரித்து வருது. 10% உயர்ந்துக்கிட்டே போகிறான். கீழே கிடக்கிறவங்களாம் அப்படியே தான் இருக்கிறான். சமுதாயத்தில் வறுமை நிலையை அதிகரிக்குது. ஜிடிபி உயர்தா, அந்த ஜிடிபியில் அதிகமான வருமானம்லாம் யாருக்கு போயிடுது, அந்த 10% மக்களுக்கு போயிடுது. ஏற்றத்தாழ்வுங்கிறது சொன்னாங்க. விவசாய கொள்கை. என்ன விவசாய கொள்கை, இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, 2018 விவசாய பொருளை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நம்ம வரணும் அப்படின்னு. கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்தது. ஆர்கானிக் சம்மந்தமானது ஏதோ ஏற்றுமதியில் கட்டுப்பாடு இருந்ததுக்கு, அதை நீக்கிறாங்களாம். நீக்கி உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் நம்ம விவசாயிகளுடைய பொருள் போய் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும். இதே தான் விவசாயியோட, நம்ம ஊரில் விளையிற விவசாயினுடைய பொருள் அமெரிக்காவில் உள்ளவனுக்கு கிடச்சிதுன்னா நான் விவசாயிக்கு வருவாய் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிக்கு உயராது, அதை வாங்கி விற்கிற வியாபாரிக்கு தான் உயரும்.
உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை உயர்த்துது. உள்ளீடுனா இன்புட்டு, ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ஃபேக்ட்ரியில். விவசாயத்தில் வந்துட்டு இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் இன்புட்டு? விதை, உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, இதெல்லாம் இன்புட். அதோட உற்பத்தி திறனை பெருக்கணுமா? என்னென்னலாம் பண்ணுறாங்க? உரங்கள், பூச்சிக்கொல்லி, வீரிய வித்துக்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், இதோட உற்பத்தி திறனை பெருக்கணும். உற்பத்தி திறனை இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ தண்ணி சொட்டு நீர் பாசனம் 1 ஏக்கரில் சாதா பாசனம் மூலிமா நீ பயிர் செஞ்சு விளைவிச்சினாக்கா அது சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் 10 ஏக்கரில் நீ விளைவிக்கலாம் அதே தண்ணியை வச்சு. இப்போ உற்பத்தி திறன் பெருகுதா தண்ணியோடது? அதான் சொல்கிறாங்க. 1 ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை. அதான் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது 1 ஹெக்டேரில் 20 மூட்டை விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா 40 மூட்டை விளையும். அந்த மாதிரி நம்மவா 4 மடங்கு உயர்ந்திருக்குல்ல தமிழ்நாட்டிலேயே விவசாய உற்பத்தி சுதந்திரத்துக்கு இப்போக்கும். அதே லேண்டு தான், பட் எப்படி உயர்ந்துச்சு? உற்பத்தி திறன் பெருக்கும். ஏழை விவசாயிகளின் நலன். உற்பத்தி திறன் பெருகிச்சுன்னா என்ன ஆகும்? 1 ஏக்கர் தான் வச்சுருக்கான், 10 மூட்டை விளைஞ்சிது, ஓகே, இப்போ 40 மூட்டை விளையுது. அப்போ அவனோட வருமானம் என்ன ஆகும்? இன்னும் 3 மடங்கு அதிகமாகும். அதான் சொல்கிறாங்க, குறு சிறு விவசாயிகளுடைய நலனை மேம்படும் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. நடக்குதான்னு தெரில. நவீனமயமாக்குதல். நம்ம தானே எல்லாம் களையரிச்சிட்டு இருந்தால் இப்போ என்ன ஆகுது? மெஷின் வந்துருச்சு. எல்லாம் குனிஞ்சிட்டு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இப்போ என்ன ஆயிடுச்சு? மெஷின் விட்டு அதை அறுத்தது எல்லாத்தையும் தள்ளி பேக்கப் பண்ணி கொண்டு வந்துடுது எல்லாத்தையும். அதெல்லாம் சுற்றுச்சூழல் சீரழியாமல் பார்த்துக்கணும். சீரழிச்சிட்டோம். வீரிய வித்துகள், ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் என்விரான்மெண்டல் பொல்யூட் பண்ணுது, அதை மாற்றணும். தடைகள். நிறைய அரசாங்க கட்டுப்பாடு இருக்குல்ல, அதெல்லாம் நீக்கணுன்றாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இந்திய விவசாய கொள்கையாமா. வறுமையின் பல படிமானம். மல்டி டைமென்ஷனல் நேச்சர். வறுமை, பாவர்ட்டி, வறுமை கோடு முன்னாடி பார்த்துருப்போம். வறுமை கோடுன்னா என்ன அர்த்தம்? இந்த கோடு இதான் பாவர்ட்டி லைன். ஒருத்தனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அவன் இங்கே இருப்பான், பாவர்ட்டி லைனில் இருப்பான். போதுமான அளவு கிடைக்கலாம், எங்கே போயிடுவான்? அவன் கீழே போயிடுவான். அவன் வருமானத்தை வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு மேலேயே அவனுக்கு வருமானம் வருது, நுகர்றான், அவன் எங்கே போவான்? மேலே போவான். விலைவாசி கொஞ்சம் உயர்ந்தாலும் வறுமை கோட்டில் இருக்கிறவனு கீழே போயிடுவான். வறுமை கோட்டை ஒட்டி இருக்கிறவன் எங்கே வந்துடுவான்? கீழே வந்துடுவான். சரியா? அப்போ வறுமையில் இருக்கக்கூடிய மக்களோட அளவு என்ன ஆயிரும்? அதிகமாகும். அப்போ விலைவாசி உயராமல் பார்த்துக்கணும் அரசாங்கத்தோட. இங்கே டாப்பில் இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நிறைய வருமானம் வரவனுக்கு. சரியா? ரொம்ப பணக்காரன் இருக்கால அவனுக்கு. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். யுனைடெட் நேஷன் யூஎன்டிபி இருக்குல்ல, அவனும் ஆக்ஸ்போர்டும் சேர்ந்து, ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு 2010 அதை உருவாக்குறாங்க. பல பரிமாண வறுமை குறியீடு. ஒரு நாட்டில் எவ்வளோ மக்கள் வறுமையில் இருக்காங்க, வெறும் சாப்பாட்டை மட்டும் எடுத்துக்காமல் நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு கணக்கிட்டு வெளியிடுவாங்க. வெளியிடுறது யார்? யுஎன்டிபி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வெளியிடுறாங்க. எந்த வருஷம் வெளியிடுறாங்க? 2010 வருஷம். இந்தியாவில் அந்த வறுமையில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. சரியா? ரைட். பல பரிமாணம். அந்த பல பரிமாணம் இதில் எதெல்லாம் எடுத்துக்கிறாங்க? உணவு மட்டும் எடுத்துக்கிறதில்ல, உடல் நலம், கல்வி, ஸ்கூலுக்கு போகணும், கற்றுக்கணும். ஏன்? வருமானம் இல்லாத என்ன பண்ண முடியாது? ஸ்கூலுக்கு போக முடியாது. அப்புறம் வாழ்க்கை தரம், அப்புறம் வருமானம் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும். அதிகாரம் வளைக்கும். அதெல்லாம் கிடைச்சா மட்டும் போதாது. அதிகாரம்னா எப்படி? சமூகத்தில் இப்போ வேறு நாடுகள்னு வச்சுக்கோங்க, பெண்கள் அதிகாரம் இல்லாமல் இருப்பாங்க, பார்ப்பாங்க பெண்கள் எவ்வளோ பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. சரியா? அப்புறம் சட்டம் இயற்றும் துறை இருக்குல்ல, அங்கே எவ்வளோ பெண்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் பணியோட தரம்,
அந்த ஏரியாவில் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த இடம் எப்படி இருக்குது அந்த என்விரான்மெண்ட். அடுத்து வன்முறையினால் அச்சுறுத்தப்படுதல், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வெளியிடுவாங்க. பல பரிமாணம் யார் வெளியிடுறதுன்னு கேட்பாங்க, எந்த ஆண்டு வெளியிட்டாங்கன்னு கேட்பாங்க. எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடு, மல்டி பாவர்ட்டி MPI இண்டெக்ஸ் ஐ தானே போட்டிருந்துச்சு, டியா பாவர்ட்டி MPI 2018. 3 வகையாக பிரிக்கிறாங்க. உயர் வறுமை மாவட்டங்கள், சரியா, %40 அதிகமானோர் வறுமையில் இருக்காங்கன்னா அவங்க உயர் வறுமை மாவட்டம். இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கணும். மிதமான ஏழை மாவட்டங்கள் 30லேருந்து 40. குறைந்த அளவிலான வறுமை 30% குறைவாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. வறுமை குறைப்பு ரொம்ப வேகமாக செயல்பட்டுருக்காங்க. வறுமையில் இருக்கிறவங்களோட அளவை குறைச்சிருக்காங்க. முதல் 5 மாவட்டங்கள் இவங்களாம். கடைசி 5னா அதாவது வறுமை அதிகமாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். வறுமை கம்மியாக இருக்கிற மாவட்டம் இவங்க முதல் 5 மாவட்டம்: காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இங்கே வேலை வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் கடைசியில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள் வறுமையில். இவங்க வறுமை கம்மியாக இருக்கிற மாவட்டம், வறுமை அதிகமாக இருக்கிற மாவட்டம், அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? 10 குறியீடு எடுத்துக்கிறாங்களாம்மா. சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அந்த சுகாதாரத்தில் என்னென்ன எடுத்துக்கிறாங்க: ஊட்டச்சத்து, குழந்தை இறப்பு. குழந்தை இறப்பை வச்சு என்னங்க சுகாதாரத்தை கண்டுபிடிப்பாங்க? ஆரோக்கியமாக இருந்தாக்கா குழந்தை இறப்பு கம்மியாக இருக்கும். இது ஒரு குறியீடாக வெளியிடுவாங்க அப்பப்போ. பிறக்கும் பொழுது எத்தனை குழந்தை இறக்குது, அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை குழந்தை இறக்குது, 1000 குழந்தை உயிரோடு பிறக்குது, அதில் எத்தனை குழந்தை இறக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அங்கே சுகாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அதுவும். கல்வி, பள்ளியில் கல்வி கற்றல், பள்ளி வருகை 2 எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வாழ்க்கை தரம், சமையல் எரிபொருள், துப்புரவு. சமையல் எரிபொருள் எடுத்துக்கிறாங்க. என்ன விறகடுப்பா என்ன அப்படின்ட்டு. கேஸ்னால் சீக்கிரம் எத்தனை பேர் வீட்டில் கேஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் கணக்கு எடுக்கிறானுங்க. இது மறைமுகமாக கார்பரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது வேறு. அது மாதிரி. அப்புறம் துப்புரவு, சானிடேஷன், தண்ணி வசதி, மின்சார வசதி, தரை சொத்துக்கள். தரை சொத்துக்களா என்னன்னு சொல்கிறான், இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். இதை பார்த்தோன்னா நம்ம முட்டாளேறோம். ஃப்ளோரா என்ன மாதிரியான வீடு, காரையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொத்து. பாருங்க, தமிழ்நாடு இந்தியாவின் மாதிரி மாநிலமாக மாறும். எனது திட்டங்கள் தான் காரணங்க, செயல்படுத்துகிற திட்டங்கள் தான். வறுமை ஒழிப்புக்காக. ஊட்டச்சத்தின் நிலை, ரெண்டாயிரத்தி 15-16 27% கிராமப்புற மக்களும் 16% பெண்கள், நகர்ப்புற பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்ட கால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் என்று இந்தியாவை சேர்த்து சொல்கிறான். இது தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவை சேர்த்து சொல்கிறான். இந்தியாவில் கிராமப்புறத்தில் 27% பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்காங்க. ஆண்களோட அதிகமாக யாருக்கு தான் ஏற்படும்? பெண்களுக்கு. என்ன காரணம்? மாதவிடாய். அது மூலிமா நிறையா சத்து இழக்கும். திரும்ப என்ன பண்ணணும்? சாப்பிட்டு அதை ரீஸ்டோர் பண்ணிக்கணும். ஒழுங்காக சாப்பிட்லன்னா பிரச்சனை. அதான் நகர்ப்புறத்தில் 16% பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. சரியா? ஆமாம், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடு சாப்பிடணும் பெண்கள். இந்தியாவில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வயது குழுவில் பாதிக்கும் மேற்பட்டோர் இரத்த சோகைக்கு ஆளாகிறாங்க. ஆண் பெண் எல்லாத்தையும் சேர்த்தி 50% மேலே இரத்த சோகை. இரத்த சோகை என்னென்னது? ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மி. சரியா? இரும்பு சத்து பற்றாக்குறை. அதே மாதிரி
டோட்டலாக சொல்கிறான். கிராமப்புறம் நகர்ப்புறம் எல்லாம் சேர்த்து 50% மேலே. அதே கிராமத்தில் 60%, நகரப்புறத்தில் 56% இருக்காங்க. 2015 இயர்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2015-16 தான் ஸ்டண்டட் குரோத்துன்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுவதுக்கு சேர்த்து சொல்கிறாங்க. ஸ்டண்டட் குரோத் இருக்கிறதுலே கம்மி எங்கன்னா தமிழ்நாடு தான். குஜராத் தான் ஃபஸ்ட்டில் இருக்காமா. போதுமான ஊட்டச்சத்து குறைபாடுனால அந்த குழந்தைங்க வந்துட்டு வீக்காக இருக்காங்க. கிராமப்புறத்தில் தான் சாப்பாடு ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், வருமானம் இல்லை, அதான் வேலை அதிகம், வேலை செய்கிற அளவுக்கு என்ன இல்லை, உணவு இல்லை, அதெல்லாம். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட், இது மூலிமா தான் சாப்பாடு போடுறாங்க. இதோட வரலாறு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படின்ட்டு. குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குது. தேசிய கிராமப்புற சுகாதார பணி, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், இந்த திட்டங்கள் மூலிமா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில். நம்ம தான் பெண்கள் பாலூட்டு தாய்மாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களா, நல்லா தேடி போய் கொடுப்பாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா சத்து மாவு, மாத்திரை எல்லாமே கொடுப்பாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு அதே மாதிரி பணம் கொடுக்குறாங்களா, எல்லாமே அதெல்லாம் தடுப்பூசி போடுறது அதெல்லாம் சிறப்பாக நடக்குது. நானூற்றி 34 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதி இருக்காமா. அதாவது தொகுதினா அந்த சென்டர் மாதிரி குழந்தைங்களுக்காகவே. அதுமாதிரி அங்கன்வாடி மையம் இருக்குல்ல, 54,439 குழந்தைங்களுக்கு. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், அது மூலிமா தான் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்க டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் பேர் தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க. நம்ம மூளையெல்லாம் வேறு ஆளுங்களுக்கு. மதிய உணவு திட்டம் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க, காலை உணவு திட்டம். ஆமாம், அதை பேச மாட்டானுங்க, ஏன்னா சூத்திர பசங்க கொண்டு வந்தது. அதனால் முக்கியமான திட்டங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் 12,000 கொடுக்குறாங்களா, இப்போ 18 ரூபான்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் முதல்ல இந்தியாவிலே கொண்டு வந்தது அங்கே தான். 2009 கொண்டுட்டு வருவாங்க. வேறு பேர் இருந்துச்சு அப்போ, அப்புறம் இவங்க வந்து பேரை மாற்றிட்டாங்க. மாற்றி ஒழுங்காக செயல்படுத்தலை, அப்புறம் திரும்ப அதுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் 2009, அதுக்கு தான் அது கொண்டு வந்ததே. இப்போ போங்க, நீங்கள் நடுவில் 10 வருஷத்தை தூக்கி போட்டுருங்க, இப்போ போங்க, சரியா? ரைட். நீங்கள் போயிட்டு இந்த இதில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆமாம் ஆமாம், அதில் நிறையா இது குளறுபடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திரும்ப வந்து அதை சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பழைய பேர் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அது 11/12 தான் பேரை மாற்றிடுவாங்க, ஆட்சி மாறின ஒன்று. அடுத்தது தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டம், ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ், இலவச ஆம்புலன்ஸ், இதெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதுவும் அப்பயே வந்துடும், 2006-7 வந்திருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இது. அடுத்தது பள்ளி சுகாதார திட்டம் அப்படி ஒன்று இருக்காமா. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு அப்பப்போ ஹெல்த் செக்அப் பண்ணி மாத்திரை கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணுறது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் இந்தியாவில் தான் அது இருக்குது. நேஷ்னல் ரெப்ரோசி 70லேயே கொண்டு வந்திருப்பார். திருடன் இருக்காரில் அவர் தான் கொண்டு வந்து, எல்லாமே அவர் தான் கொண்டு வந்திருப்பார். மேக்ஸிமம் திருடன் தான். அதனால தான் திருடன் பட்டம் கொடுத்துட்டானுங்க அவர். ஏன் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடாது, அவன் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கணும், அதுக்காக இவன் எல்லாத்துக்கும் கிடைக்க வைக்கிறானே அப்படின்ட்டு. ஊட்டச்சத்து திட்டங்கள், எம்ஜிஆர் ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம், ஆரம்ப கல்வி தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டமாக சும்மா ICDS
கிரா மோதயா யோஜனாவா என்னன்னு தெரில. கிரா மோதயானா என்னன்னு தெரில. இதை படித்தா புரியுதுங்க. புரியுதா? ஆமாம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம்லாம் சேர்த்திக்க வேண்டியது தான். டேஸ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பது. உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடு. உணவு பாதுகாப்பு இல்லை, உணவு கிடைத்தலா? உணவு கிடைத்தல் அந்த 3 இருக்குல்ல, 3 கான்செப்டு. தாங்கியிருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசி டேஸ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. சரியானது எது? ஹை யீல்டிங் வெரைட்டி. கரெக்டா? எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார கரெக்டு. பிடிஎஸ் பொது விநியோகம் கரெக்டு. இந்திய உணவுகள் கரெக்டு. அனைத்தும் சரி. நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா, யுஎஸ்ஏ. டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. பசுமை புரட்சி. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம். ஏன்னா டார்கெட்டட் இது கொண்டு வராங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு கன்னியூ ஆகிட்டு. டேஸ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும். ஊட்டச்சத்தா? ஆமாம், ஊட்டச்சத்து தான். டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு. சுகாதாரமா? செக் பண்ணி எழுதுங்க. டேஸாம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டது 2013. பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருள் வழங்க டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. எஃப்சிஐயா? ஃபுட் கார்பரேஷன். நுகர்வோர் கூட்டுறவு. பொது விநியோக முறை. சரி பார்ப்போம். யுஎன்டிபி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். கேரளா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. இதுதான். இன்னொன்று என்ன மிஸ் ஆகுது? மானிய விகிதங்கள், பொது விநியோக முறை. 2 அதான் போட்டுக்கணும், வேறு வழி இல்லை. விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. அதை வைஸ் வெர்சா அப்படின்றாங்க. விலை அதிகரித்தா வாங்கும் திறன் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகமாகும். கரெக்டு. பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுது. கரெக்டா? பொருளோட விலை குறையுது, உற்பத்தி குறையுது, விலை அதிகரிக்கும், பாதிக்குது. கரெக்டு தான். பாதிப்படையும். உற்பத்தி குறையுது மற்றும் விலை அதிகரிக்குது. விலை அதிகரித்தா வாங்கும் திறன் மாற்றம் அடையும். ஆமாம், ரைட். 2மே சரி. அதோடு இருக்கட்டும். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன இருக்குது?